நள்ளிரவு சரியா ஒரு 2 மணி இருக்கும். உங்களோட செரிமான உறுப்புகள், சிறுநீரகம், கல்லீரல் எல்லாமே வந்து தங்களோட கடைய சாத்திட்டு ஒரு ஆழமான ஓய்வு நிலைக்கு போயிடும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு உறக்க நிலைன்னு சொல்லலாம். கரெக்ட். ஆனா சரியா அந்த நேரத்துல தான் நாம முழிச்சிருக்கணுமேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியோ அல்லது பிரேக் டைம்ல ஒரு நைட் ஷிஃப்ட் பிரியாணியோ உள்ள தள்ளுவோம். அங்கதான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. அங்க ஆரம்பிக்குது நம்ம உடம்புக்கும் நமக்குமான மிகப்பெரிய போர். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பேச போற விஷயம் நைட் ஷிஃப்ட், அதாவது இரவு நேர பணி. ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஆமா, உங்கள பல பேருக்கு இந்த இரவு நேர வேலைங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கலாம். ஆனா பல லட்சம் வருஷமா இயற்கையோட சேர்ந்து இயங்குன நம்ம உடம்ப எப்படி திடீர்னு தலைகீழா வேலை செய்ய வைக்கிறது? அது ஒரு பெரிய சவால் தான். கண்டிப்பா. அதனால உடம்புக்குள்ள என்னென்ன நடக்குது, இதுதான் இன்னைக்கு நம்ம அக்குவேறு ஆணிவேரா பிரிக்க போறோம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நமது உடம்பு எந்த அளவுக்கு இயற்கையோட, குறிப்பா சொல்லணும்னா சூரிய ஒளியோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஓ, சூரிய ஒளிக்கும் இதுக்கும் அவ்ளோ தொடர்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மனித பரிணாம வளர்ச்சியில பாத்தீங்கன்னா, சூரியன் மறைஞ்ச உடனே நம்ம உடம்பு தானாகவே ஒரு மெயின்டெனன்ஸ் மோட், அதாவது ஒரு செல்ஃப் ரிப்பேர் நிலைக்கு மாறிடும். ரைட். தன்னைத்தானே சரி செய்துக்கிற ஒரு நிலை. ஆமா, இதத்தான் அறிவியல்ல சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து மூளைக்குள்ள இருக்கிற ஒரு இயற்கையான கடிகாரம். இரவு நேரத்துல விழித்திருந்து வேலை செய்யும்போது நாம இந்த உயிரியல் கடிகாரத்தை உடைச்சேறோம். அப்போ அந்த செல்ஃப் ரிப்பேர் வேலை நடக்காதா? நடக்காது. பகல் முழுக்க ஓடி தேய்மானம் அடைஞ்ச செல்களை புதுப்பிக்கிற வேலைய உடம்பு இரவுல செய்யணும். ஆனா நம்ம உடம்புக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கறதில்ல. இதனால உடம்புக்குள்ள என்ன பாதிப்பு வரும்? இதனால ஹார்மோன்களோட சமநிலை வந்து முற்றிலுமா சீர்குலையுது. அது மட்டும் இல்லாம செரிமான கோளாறுகள், நாள்பட்ட மன அழுத்தம், ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூட வர ஆரம்பிக்குது. கேட்கவே ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கே. ஆனா நடைமுறையில பார்த்தா எனக்கு உடம்பு தான் முக்கியம், நான் நைட் ஷிஃப்ட் போக மாட்டேன் அப்படின்னு நாம எல்லாராலையும் சொல்லிட முடியாது இல்லையா? ஆமா, அது பிராக்டிகலா சாத்தியமில்லை. ஐடி துறை, மருத்துவம், காவல்துறை, போக்குவரத்துன்னு இன்னைக்கு இருக்கிற நவீன பொருளாதாரம் வந்து 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? தீர்வுகள் கண்டிப்பா இருக்கு. இந்த இயற்கை விதிகளுக்கு எதிரா நீச்சல் அடிக்கிறவங்க எப்படி தங்களோட ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கிறது? இதுக்கான விடைகளை தேடிதான் நாம இன்னைக்கு வந்து அர்னால்ட் எரட் அப்படிங்கிற புகழ்பெற்ற இயற்கை மருத்துவரோட தத்துவங்களையும் சில நவீன அறிவியல் ஆராய்ச்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம். அர்னால்ட் எரட்டோட அப்ரோச் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, நள்ளிரவுல வேலை செஞ்சாலும் உடம்பை எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். சரி, முதலாவதாக தூக்கத்தை பத்தி பேசலாம். ஓகே, பேசுவோம். சூரியன் வந்தா முழிக்கணும், இருட்டுனா தூங்கணும்னு உடம்பு புரோகிராம் ஆகிருக்கு. அப்போ பகல்ல தூங்கணும்னா மூளையை எப்படி ஏமாத்துறது? இது சாத்தியம் தானா? கண்டிப்பா சாத்தியம். நீங்க மூளையை ஏமாத்துறதுன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓ, நிஜமாவே மூளையை ஏமாத்த முடியுமா? ஆமா. இப்போ இரவில் வேலை செஞ்சுட்டு பகல்ல தூங்க முயற்சி பண்ணும்போது வெளிச்சத்தை பார்த்த உடனே மூளை, ஓ விடிஞ்சிருச்சு போல, வேலைக்கு கிளம்பு அப்படின்னு உடம்ப உசுப்பி விட்டுடும். கரெக்ட். எனக்கு தூக்கமே வராது பகல்ல. இங்கதான் நாம ஒரு ஃபேக் நைட், அதாவது ஒரு செயற்கையாத இரவை உருவாக்க வேண்டியிருக்கு. தூக்கத்துக்கு மிக அடிப்படையான ஒரு ரசாயனம் இருக்கு. அதோட பெயர் மெலட்டோனின். மெலட்டோனின் இது அந்த ஸ்லீப்பிங் ஹார்மோன் தானே? பலரும் அது ஸ்லீப்பிங் ஹார்மோன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில இது இருட்ட உணர்த்தும் ஒரு சிக்னல். உங்க கண்களுக்கு இருட்டு தெரிஞ்சா மட்டுமே மூளையில இருக்கிற பினியல் சுரப்பி இந்த மெலட்டோனினை சுரக்கும். ஓஹோ, அப்போ இருட்டு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பகல்ல தூங்கு அறைய 100% இருட்டா மாத்துறது தான் முத வேலை. ஜன்னல்கள்ல அந்த பிளாக் அவுட் கர்டன்ஸ் எனப்படும் ஒளிய உள்ளே விடாத தடிமனான திரைச்சீலைகளை பயன்படுத்துவது ரொம்ப அவசியம். ஒரு சின்ன வெளிச்சம் வந்தா கூட பரவாயில்லையா? இல்லவே இல்ல. அது எந்த அளவுக்கு முக்கியம்னா, உங்க அறைக்குள்ள ஒரு சின்ன ஊசிமினை அளவு வெளிச்சம் வந்தா கூட அது மெலட்டோனின் சுரப்ப கணிசமா குறைச்சிடும். ஓ, அவ்ளோ சென்சிட்டிவான விஷயமா அது? சரி, அறை முழுக்க இருட்டாக்கிடலாம். ஆனா பகல் நேரத்துல சுத்தி இருக்கிற சத்தங்கள் என்ன பண்றது? சத்தமும் ஒரு பெரிய பிரச்சனை தான். வெளியில டிராஃபிக் சத்தம், வீட்ல இருக்கிறவங்க பேசுறது, பாத்திரங்கள் உருளும் சத்தம், இது எல்லாமே மூளை அலர்ட் பண்ணிடுமே. ஆமா, வெளிச்சம் எப்படி கண்களுக்கு ஒரு தூண்டுதலோ அதே போல சத்தமும் மூளைக்கான ஒரு அலாரம் தான். அப்ப அதுக்கு என்ன தீர்வு? இருட்டு கண்களுக்கு தளர்வை கொடுப்பது போல செவிகளுக்கும் அந்த அமைதியை கொடுக்கணும். அதனால நல்ல தரமான காதடைப்பான்கள், அதாவது இயர் பிளக்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப அவசியம். ரைட்.
இயர் பிளக்ஸ் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்க பலரும் கோட்டை விடுற இன்னொரு முக்கியமான தந்திரம் இருக்கு. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு காலையில வீட்டுக்கு திரும்பும்போது சூரிய ஒளி நேரடியா முகத்துல படும். ஆமா, வெயில்ல தானே வண்டி ஓட்டிட்டு வருவோம். குறிப்பா சூரிய ஒளியில இருக்கிற அந்த ப்ளூ லைட் நம்ம கண்ணுல இருக்கிற விழித்திரையில பட்ட மறுகணமே மூளைக்கு காலை வந்து விட்டது அப்படிங்கிற செய்தி போயிடும். அடக்கடவுளே, அப்போ மெலட்டோனின் சுரப்பு நின்னுடுமா? உடனே நின்னுடும். அதனாலதான் பல பேருக்கு வீட்டுக்கு வந்த உடனே தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுப்பாங்க. இதுக்கு என்ன பண்றது? வெயில்ல வராம இருக்க முடியாதே. இதை தவிர்க்க ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போதே கருப்பு கண்ணாடி, அதாவது சன்கிளாசஸ் போட்டுட்டு வர்றது ஒரு மிகச்சிறந்த அறிவியல் தந்திரம். வாவ், இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வேலை முடிஞ்சு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்றது ஏதோ ஸ்டைல்காக பண்ற விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. ஆமா, அது மூளைக்கு இன்னும் இருட்டாதான் இருக்கு. மெலட்டோனினை தொடர்ந்து சுரந்துட்டே இருன்னு சொல்ற ஒரு ஹேக்கிங் டெக்னிக் என்பதை இப்பதான் முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட். இது ஒரு சிம்பிளான ஆனா எஃபெக்டிவான ட்ரிக். சரி, பகல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு இருட்டறைய உருவாக்கி தூங்கி எந்திரிச்சாச்சு. ஆனா எழுந்த உடனே உடம்புல ஒரு விதமான மந்த நிலை இருக்கும். ஆமா, அந்த குரோகினஸ் இருக்கும். அந்த மந்த நிலையில நைட் ஷிஃப்ட் வேலைய தொடங்கறதுக்கு பலரும் உடனே தேடுறது ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியோ அல்லது டீயோ தான். நள்ளிரவுல விழிச்சிருக்கணும்னா தொடர்ந்து காஃபின்னு எடுத்துக்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணுன்னு பலரும் நம்புறாங்களே, அது உண்மையா? இது ஒரு பெரிய மாயன்னு தான் சொல்லணும். அப்படியா? இங்கதான் உணவும் செரிமானமும் சம்பந்தப்பட்ட அடுத்த பெரிய சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. நள்ளிரவில் விழிப்புடன் இருக்க காஃபின் தான் ஒரே தீர்வுன்னு நாம ஒரு மாயையில சிக்கியிருக்கோம். முதல்ல காஃபி குடிச்சா எப்படி முழிப்பு வருதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். எப்படி வருது? அந்த காஃபி நமக்கு எனர்ஜி கொடுக்குதா? இல்ல, எனர்ஜி கொடுக்கல. நம்ம மூளையில அடினோசின் அப்படின்னு ஒரு ரசாயனம் இருக்கு. அது பகல் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா சுரந்து தேங்கும். ஓகே, அடினோசின். அது ஒரு குறிப்பிட்ட அளவு எட்டும்போது தான் நமக்கு தூக்கம் வரும். நாம காஃபி குடிக்கும்போது அதில் இருக்கிற கேஃபீன் நேரா மூளைக்கு போய் இந்த அடினோசின் ரசாயனத்தை மூளை உணராதபடி தடுத்து நிறுத்திடும். ஓ, அப்போ தூக்கம் வர்ற உணர்வை அது மறைக்குதா? எக்ஸாக்ட்லி. காஃபி உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கல, உங்களுக்கு வந்த களைப்ப மூளைக்கு தெரியாம மறைச்சு வைக்குது, அவ்வளோதான். இது ஒரு அதிக வட்டிக்கு வாங்கின கடன் மாதிரி. அதிக வட்டிக்கு வாங்கின கடனா? நல்ல ஒப்பீடு. ஆமா, நைட் முழிச்சிருக்க பல கப் காஃபி குடிக்கும்போது அதோட தாக்கம் உடம்புல 8 முதல் 10 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். இதனால மறுநாள் பகல்ல உங்களால ஆழமான தூக்கத்துக்கு போகவே முடியாது. ஒரு நிமிஷம், அப்போ நைட் ஷிஃப்ட்ல பசிச்சா என்ன பண்றது? வேலைக்கு நடுவுல தூக்கம் வர மாதிரி இருந்தா என்ன சாப்பிடுறது? நல்ல கேள்வி. நீங்க சொல்றத பார்த்தா காஃபியும் குடிக்க கூடாதுங்கறீங்க. நள்ளிரவுல போய் ஒரு முழு சாப்பாடு சாப்பிடவும் பல பேருக்கு நேரம் இருக்காது. அப்போ இத நடைமுறையில எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப மந்தமா இருக்கும். சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது செரிமான சக்தி அதீதமா இருக்கும். அதனாலதான் மதிய வேளையில கனமான உணவுகளை சாப்பிடலான்னு சொல்றாங்க. ரைட், மதியம் நல்லா சாப்பிடலாம். ஆனா நள்ளிரவுல செரிமான உறுப்புகள் ஓய்வு கேட்கும் நேரத்துல நாம பிரியாணியோ அல்லது பரோட்டாவோ உள்ள தள்ளும் போது அது செரிக்கப்படாம குடல்ல அப்படியே தேங்கிடும். அது செரிக்காதா? செரிக்காது. இதத்தான் எரட் சளி என்று குறிப்பிடுகிறார். இது மூக்கில் வடியும் சளி அல்ல, குடலில் தேங்கும் நச்சு கழிவுகள். ஓ, அந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது நச்சு கழிவுகள் தானா? ஆமா. இதனாலதான் நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு அல்சர், நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல், தொப்பை போன்ற பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியா வந்துருது. அப்போ அந்த நேரத்துல பசி அடக்க என்னதான் சாப்பிடலாம்? முழிச்சிருக்கணும், ஆனா செரிமானமும் ஆகணும். இதுக்கு என்ன தீர்வு? ரொம்ப எளிவில் செரிக்கக்கூடிய குடல்ல எந்த கழிவையும் தேக்காத உணவுகளுக்கு மாறணும். உதாரணத்துக்கு இதை சொல்லலாம். குறிப்பா தேங்காய் துண்டுகள், பழங்கள், பேரிச்சம்பழம் போன்ற உலர்ந்த பழங்களை நாம கையில வச்சுக்கலாம். நைட்ல பசிக்கும்போது ஆப்பிள் அல்லது வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அதுல இருக்கிற இயற்கையான சர்க்கரை உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை கொடுத்துரும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குமா? ஆமா, எந்த விதமான செரிமான போராட்டமும் இல்லாம உடனே ரத்தத்துல கலந்துரும். செரிமான உறுப்புகளுக்கு நாம பெரிய வேலை கொடுக்கல அப்படின்னாலே உடம்புல சோர்வு வராது. வாவ், இது நல்ல பாயிண்ட். மூளையும் ரொம்ப விழிப்போட இருக்கும். இது நடைமுறைக்கு ரொம்பவே சாத்தியமான ஒரு விஷயம்தான். இதோட லாஜிக் இப்போ தெளிவா புரியுது. அதாவது கடினமான உணவை செரிக்கிறதுக்கு உடம்பு தன்னோட மொத்த எனர்ஜியும் குடலுக்கு அனுப்புடுது. கரெக்ட். சாப்பிடும்போது அந்த செரிமான வேலை இல்ல, அதனால மூளை சுறுசுறுப்பா இருக்கு. இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு தீர்வு. ஆமா, ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல் தீர்வு. சரி, சாப்பாட்டை மாத்தியாச்சு. ஆனா நைட்டு முழிச்சிருக்கிறதால ஒரு விதமான தலபாரம், நரம்பு தளர்ச்சி, கண் எரிச்சல் மாதிரியான சில உபாதைகள் வருமே? கண்டிப்பா வரும். ஏன்னா இயற்கைக்கு முரணா விழித்திருப்பதே உடம்புக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தானே.
இதனால உடம்புல நடக்கிற ரசாயன மாற்றங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? இத புரிஞ்சுக்க நம்ம ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தோட அடிப்படைகளுக்கு போகணும். ஓ, ஆயுர்வேதம் இதுக்கு என்ன சொல்லுது? இரவு விழித்திருப்பது அப்படிங்கிறது நமது உடம்புல வாதம் மற்றும் பித்தம் ஆகிய ரெண்டையும் அதீதமா அதிகரிக்கும். வாதம், பித்தம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? வாதம் அப்படின்னா உடம்புல ஏற்படும் வறட்சி மற்றும் காத்து. பித்தம்னா உஷ்ணம். ஒரு இயந்திரம் தொடர்ந்து ஓடிட்டே இருந்தா அதுல எப்படி சூடும் உராய்வும் அதிகமாகுமோ அதே போலதான் நம்ம நரம்பு மண்டலமும் தொடர்ந்து விழித்திருக்கும் போது சூடாகி வறண்டு போகுது. ஓஹோ, அந்த வறட்சி தான் பிரச்சனையா? ஆமா, அதனாலதான் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கண்கள் வறண்டு போறது, முடி கொட்டுறது, காரணமே இல்லாம ஒரு பதற்றம் வர்றது எல்லாமே நடக்குது. இதை எப்படி சரி பண்றது? இத பேலன்ஸ் பண்ண நமது உயிராற்றல, அதாவது வைட்டல் ஃபோர்ஸ்னு சொல்றோம், அதை நாம ரீசார்ஜ் பண்ணணும். இதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்பவே கை கொடுக்கும். எந்த மாதிரியான மூச்சு பயிற்சி? வேலைக்கு நடுவுல உட்காந்து பெருசு பெருசா மூச்சு இழுத்து விடுறது நடைமுறையில சாத்தியமா? அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப எளிமையான நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சாலே போதும். நாடி சுத்தி பிராணாயாமம் அது எப்போ செய்யணும்? வேலைக்கு செல்வதற்கு முன்பும் வேலை முடிஞ்சு காலையில வீட்டுக்கு வந்த பின்பும் வெறும் ஒரு 10 நிமிஷம் இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சா போதும். ஓ, 10 நிமிஷம் போதுமா? எப்படி செய்யணும்? வலது நாசி வழியா மூச்சை இழுத்து இடது நாசி வழியா வெளியிடுறது. இது வெறும் காத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. வேற என்ன நடக்குது உள்ள? இத செய்யும்போது நம்ம நரம்பு மண்டலம் ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலையிலிருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நிலைக்கு மாறுது. அதாவது மூளைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அமைதியா இருன்னு ஒரு சிக்னல் போகுது. சூப்பர், உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்ல, இப்படி ஆழமா சுவாசிக்கும் போது மூளையில BDNF அப்படின்னு ஒரு புரதம் அதிகமாக சுரக்கும். ஒரு நிமிஷம், ஒரு ஆழமான மூச்சுக்கும் மூளையில சுரக்கிற புரதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த BDNF என்ன வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. BDNF அப்படிங்கிறது மூளை செல்களுக்கான ஒரு உரம் மாதிரி, அதாவது ஒரு ஃபெர்டிலைசர்னு வச்சுக்கலாம். மூளைக்கு உரமா? இன்ட்ரெஸ்டிங். நம்ம மூளையில இருக்கிற நியூரான்கள் சோர்வடையாம இருக்கவும் புது நியூரான்கள் உருவாகவும் இது ரொம்ப முக்கியம். நைட் முழுக்க முழிச்சிருக்கிறதால மூளையில ஏற்படுற அந்த மந்தமான நிலைய உடைச்சு ஒரு தெளிவு கொடுக்கறது இந்த BDNF தான். அப்போ மூச்சு பயிற்சி செஞ்சா இது தானா சுரக்குமா? ஆமா, மூச்சு பயிற்சி செய்யும்போது ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு சீராகி மூளைக்கு தேவையான இந்த BDNF உற்பத்தியா அது இயல்பாமே தூண்டிவிடுது. ஓ, மூச்சு பயிற்சிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய நியூரோ சயின்ஸ் இருக்கா? சரி, நைட் வேலை பார்த்துட்டு காலையில வீட்டுக்கு வந்து தூங்க போறப்போ பல நேரங்கள்ல அந்த தூக்கம் ரொம்ப மேலோட்டமா தான் இருக்கும். ஆமா, ஷாலோ ஸ்லீப்னு சொல்லுவோம். சின்ன சத்தம் கேட்டா கூட முழிப்பு வந்துரும். அந்த தூக்கத்தோட தரத்தை ஆழமாக்குறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அதுக்கு ஒரு அற்புதமான கருவி இருக்கு. அதுதான் யோக நித்ரா. யோக நித்ரா, இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பகல்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிடங்கள் தரையில மல்லாந்து படுத்துக்கிட்டு கண்களை மூடி கால் விரல்கள்ல ஆரம்பிச்சு உச்சந்தலை வரைக்கும் உடலோட ஒவ்வொரு உறுப்பா கவனிச்சு தளர்த்தும் பயிற்சி தான் இது. சும்மா கவனிச்சா போதுமா? ஆமா, இது சாதாரண தூக்கம் இல்ல. இது நம்ம மூளை அலைகளை பீட்டா நிலையிலிருந்து ஆழமான ஆல்பா அல்லது தீட்டா நிலைக்கு கொண்டு போற ஒரு தளர்வு நிலை. வாவ், மூளை அலைகளையே மாத்துதா? கண்டிப்பா. உடம்புல இருக்கிற அத்தனை தசைகளோட இறுக்கத்தையும் இது முழுமையா ரிலீஸ் பண்ணிடும். நீங்க சொல்றத பார்த்தா நம்ம ஸ்மார்ட் போன்ல பேட்டரி ரொம்ப குறையும் போது அதை கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல போடுவோம் இல்லையா? ரொம்ப கரெக்டான உதாரணம். அதுபோல இந்த 15 நிமிட யோக நித்ரா அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் முறைன்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஏன்னா காலையில அந்த வெளிச்சத்துல தூங்க போறப்போ உடம்பு அவ்ளோ சீக்கிரம் தூக்கத்தை ஏத்துக்காது. அந்த நேரத்துல இந்த 15 நிமிட பயிற்சி உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு இணையான புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? 100% மிகச் சரியான ஒப்பீடு. மூளையும் உடம்பும் எவ்வளவு இறுக்கமா இருந்தாலும் இந்த யோக நித்ரை அதை ரிலாக்ஸ் பண்ணி ஆழமான தூக்கத்துக்கான கதவை திறந்து விட்டுடும். இது சூப்பரான டெக்னிக். இதுவரைக்கும் நாம தூக்கம், மூளையை ஏமாத்துறது, உணவு பழக்கம், மூச்சு பயிற்சின்னு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் பலதை பார்த்துட்டோம். ஆமா, எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பெரிய லெவல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறவங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சு தவற விடும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் வேற ஏதாவது இருக்கா? முக்கியமா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அமைதியான நீர் இழப்பு, அதாவது சைலண்ட் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். இன்னொன்னு மறைக்கப்பட்ட சூரிய ஒளி. அமைதியான நீரிழப்பா? முதல்ல அதை தத்தி பாப்போம். இப்போ நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற பலரும்
ஏசி அறைகள்ல தான் பல மணி நேரம் உட்கார்ந்திருக்காங்க. அங்க குளிர்ச்சியா இருக்கிறதால நமக்கு வியர்க்காது, தாகமும் எடுக்காது. ஆமா, ஏசில உட்கார்ந்தா தாகமே இருக்காது. ஆனா அந்த ஏசி காத்து நம்ம உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை அமைதியா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சுவாசத்தின் மூலமாவே நிறைய நீர்ச்சத்து வெளியேறிடும். இது நமக்கு தெரியவே தெரியாது. ஓ, வியக்கலைனாலும் தண்ணி வெளியேறுதா? தாகம் எடுக்காதப்போ எப்படி தண்ணீர் குடிக்கிறது? குளிர்ந்த அறையில இருக்கும்போது தண்ணி குடிக்கவே தோணாதே. அதுதான் பலரும் பண்ற தப்பு. அப்படியே குடிச்சாலும் அடிக்கடி பாத்ரூம் போகணுமேனு பலரும் தண்ணி குடிக்கிறதே தவிர்த்துடுவாங்களே. அது மிகப்பெரிய தவறு. தாகம் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது குளிர்ந்த நீரை தவிர்த்துட்டு அவ்வப்போது வெதுவெதுப்பான தண்ணீர் அல்லது சுக்கு மல்லி காஃபி மாதிரியான மூலிகை தேநீர் குடிக்கிறத வழக்கமாக்கிக்கணும். ஓ, சுடுதண்ணி குடிக்கணுமா? ஆமா, இந்த வெதுவெதுப்பான நீர் வறட்சியான நரம்புகளுக்கு ஒரு இதமான சூட்டை கொடுப்பதோடு மட்டுமில்லாம உடம்புல சேர்ற நச்சுக்களை வெளியேற்றவும் ரொம்ப உதவியா இருக்கும். டீடாக்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், ரைட்? கரெக்ட். அடுத்த பெரிய பிரச்சனை சூரிய ஒளியே உடம்புல படாம இருக்கிறது. ஆமா, நைட்ல வேலை பார்த்துட்டு பகல் முழுக்க ஏசிய போட்டு இருட்டறையில தூங்குனா சூரியனை பார்க்கவே வாய்ப்பு இருக்காது. இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும்? சூரிய ஒளி அப்படிங்கிறது வெறும் வெளிச்சம் இல்ல, நம்ம உடம்போட மொத்த மெட்டபாலிசத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச். அதுதான் மாஸ்டர் ஸ்விட்ச். நல்ல வார்த்தை. சூரிய ஒளி உடம்புல படாததால வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும். வைட்டமின் டி குறைஞ்சா உடம்புல கால்சியம் சேராது, எலும்புகள் தேய்மானம் அடையும். அது மட்டும் இல்லாம இது நேரடியாக மனச்சோர்வை, அதாவது டிப்ரெஷனை உண்டாக்கும். ஓ, டிப்ரெஷனுக்கு வைட்டமின் டி தான் காரணமா? பல நேரங்கள்ல. ஆமா, அதைவிட முக்கியம், நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த சிர்காடியன் ரிதம் சீராக இயங்க சூரிய ஒளி மிக மிக அவசியம். அப்படியானால் நைட் ஷிஃப்ட் போறவங்க எப்போதான் சூரிய ஒளியை பெறுவது? அதுக்கான நேரம் உங்களுக்கு அமையாதே. அதுக்கு ஒரு சின்ன மெனக்கடல் தேவை. மாலையில தூங்கி எழுந்தவுடனோ அல்லது காலையில வேலை முடிஞ்சு வந்து தூங்கச் செல்வதற்கு கொஞ்ச நேரம் முன்போ ஒரு 15 முதல் 20 நிமிடங்கள் இளம் வெயில்ல நிக்கிறதை கட்டாய பழக்கமாக்கிக் கொள்ளணும். ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குனா போதுமா? போதும். அந்த சூரிய ஒளி கண்களிலும் தோலிலும் படும்போது உடம்போட உயிரியல் கடிகாரம் ரீசெட் ஆக ஆரம்பிக்கும். இது உடலுக்குள் நடக்கும் பல குழப்பங்களை இயற்கையாவே சரி செய்திடும். அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இரவு நேர வேலைய நம்மால தவிர்க்க முடியாவிட்டாலும் நாம இயற்கைக்கு பலியாடுகள் இல்லை. கண்டிப்பா இல்ல. கண்களுக்கு போகிற வெளிச்சத்தை கட்டுப்படுத்துவது, செரிமானத்திற்கு எந்த பாரமும் கொடுக்காத பழங்களை உணவாக தேர்ந்தெடுப்பது, மூச்சு பயிற்சி மூலமா நரம்புகளை அமைதிப்படுத்தி BDNF-ஐ தூண்டுவது, வெதுவெதுப்பான நீர், சூரிய ஒளி என இயற்கையோட விதிகளுக்கு உட்பட்டே இந்த நைட் ஷிஃப்ட்டை நம்மால மிகச் சிறப்பாக கையாள முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய பாடம். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இயற்கை மருத்துவத்தோட ஆணிவேரான ஒரு விதிய இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். சொல்லுங்க. உடல் தன்னை தானே குணப்படுத்தும் அபாரமான ஆற்றல் கொண்டது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதுக்கான சரியான சூழலை அமைத்துக் கொடுப்பது மட்டும்தான். அந்த சூழலை நாம தான் உருவாக்கணும். ஆமா, நைட் ஷிஃப்ட் போறவங்க தங்களோட வார விடுமுறை நாட்கள்ல, அதாவது வீக்கெண்ட்ல உடம்புக்கு ஒரு முழுமையான ரீசெட் கொடுக்கணும். ரீசெட்னா என்ன பண்ணணும்? அந்த 2 நாட்கள்ல கரநாம உணவுகள், அசைவம், மாவுச்சத்து உணவுகளை முற்றிலுமா தவிர்த்துட்டு பழங்கள், காய்கறிகள், கீரைகள்னு இயற்கையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கணும். ஓ, சிம்பிளான சாப்பாடு. முடிஞ்சா ஒரு நாள் முழுக்க வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சு விரதம் இருக்கலாம். இப்படி செய்யும்போது அந்த ஒரு வாரம் முழுக்க உடம்புக்கு ஏற்பட்ட அத்தனை தேய்மானங்களையும் கழிவுகளையும் உடம்பு முழுமையா பழுது பார்த்து வெளியேற்றிடும். இது ஒண்ணுதான் நீண்டகால ஆரோக்கியத்துக்கான மிகச்சிறந்த திறவுகோள். உடம்புக்கு தன்னைத்தானே சரி செய்துக்கிற ஒரு ரீசெட் பட்டன் இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆறுதலான விஷயம். இந்த உரையாடல் மூலமா நைட் ஷிஃப்ட் போறவங்க தங்களோட உடம்ப எவ்வளோ கவனமா கையாளணும்னு ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது பலருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த சிறப்பான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். விடை பெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். பல்லாயிரம் வருஷமா சூரியனை நம்பி இயங்குன நம்ம உடம்ப இரவு நேர வேலைங்கிற ஒட்டு மொத்தமா தலைகீழான ஒரு சிஸ்டத்துக்குள்ள நாம தள்ளி இருக்கோம். ஆமா, ஆனாலும் இருட்டறைய உருவாக்குவது, கூலிங் கிளாஸ் போடுவது, மூச்சு பயிற்சி செய்வதுன்னு சில சின்னஞ்சிறிய மேனுவல் ஓவர் ரைட் சிக்னல்களை கொடுத்தே இந்த அதீத சவாலை நம்ம உடம்பால சமாளிக்க முடிகிறது என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நவீன உலகத்தோட வேற எந்த மாதிரியான அதீத மன அழுத்தங்களையும் உடல் சவால்களையும் சமாளிக்க இல்ல இன்னும் என்னென்ன ரகசியமான பொத்தான்கள், என்னென்ன மேஜிக் சிக்னல்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கும். அது ஒரு பெரிய தேடல் தான். ஆமா,
அத நாம எப்படி தட்டி எழுப்ப போறோம்? இது உங்களுக்கான தேடல். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விடைபெறுவோம். மீண்டும் இன்னொரு ஆழமான அலசலில் சந்திப்போம். நன்றி.